வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு மினார். இது மாதிரி 5 மினாராட்கள் இருக்குங்க. நாகூர் ஆண்டவர் தர்கா சையத் ஷாகுல் அமீத் அவர்களின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஒரு தர்கா இது. ஷாகுல் அமீது அவர்கள் நாகூரில் பல அற்புதங்களை செஞ்சதாக நம்பப்படுது. இதனால் அவர் நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுறாரு. இந்த தர்கா ஒரு புனிதமான ஒரு யாத்திரை மையம். இந்த தர்கா எப்பொழுதும் திறந்து தான் இருக்கும். நாகூர் ஆண்டவர் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரின் மன்னர் அச்சுதப்ப நாயக்கரோட உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கிட்ட பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அதற்கான பலன் கிடைக்குது. இப்போ ரம்ஜான் டைம்ன்றதுனால தர்கா பார்க்கறதுக்கு ரொம்ப பொலிவோடு இருக்குது. இந்த தர்காவுக்குள்ளே நாகூர் ஆண்டவர் வாழ்ந்த ஒரு வீடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சமாதிகளும் இங்கே இருக்குது. இதுதான் நாகூர் ஆண்டவர் இருக்கிற இடம். இது ஷிஃபா குண்டா நாகூர் தர்கா குளம். இது ஒரு புனிதமான தீர்த்த குளம். இதில் புனித நீர் விடுவதால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். இது நாகூர் பீச் ரயில்வே கேட். நம்ம அடுத்ததாக பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கேட் போடுறாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ட்ரெயின் இருக்குது. இது சில்லடி தர்கா. இது மாதிரி ஏராளமான தர்காக்கள் பீச்சுக்கு போகிற வழியில் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஆட்டோ ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. இங்கே குதிரைங்கள்லாம் மேயுது. குதிரை சவாரியும் இந்த இடத்துல இருக்குது. பீச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப அழகாகவே இருக்குது. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்த மரங்கள் இருக்குது. நடுவில் இந்த பீச் கடற்கரை ரொம்பவே அழகாக இருக்குது. பீச்சில் எல்லாம் குளித்து விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஈவினிங் டைமில் சூரியன் வெளிச்சத்தில் மேகங்கள்லாம் அப்படியே பொன்னிறமாக ஜொலிக்குது. பார்க்குறதுக்கு சூரியன் ரொம்பவே பிரகாசமாக தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இதுதான் பீச்சோட ஒட்டுமொத்த வியூ. கொஞ்ச நேரம் அப்படியே நாமளும் பீச்சை பார்த்துட்டு கிளம்பலாம். இப்போ தண்ணியெலாம் ரொம்ப சூடாக இருக்குது ஈவினிங் டைம்ன்றதுனால. இங்கே ஒரு பெரிய லைட்டு கம்பமும் இருக்குது. நைட் டைம்லேயும் இங்கே விசிட்டர்ஸ் வரதுனால லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே அவ்வளோ சொல்கிற மாதிரி கடைகள் எதுவும் இல்லை. ஃபைனலாக எங்கே போகணுமோ அதே இடத்துல நிற்கிறோம். ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.